அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இப்போ எஜ்எக்ஸ் நிஃப்டி 17,015 அப்படிங்கிற இடத்துல வர்த்தகம் ஆயிட்டிருக்கு. இப்போ நேரம் 7 மணி 7 நிமிடங்கள். அப்போ நம்மளுக்கு ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த கேப் டவுன் ஓப்பனோட இம்பேக்ட் பார்த்திங்கன்னா நேற்றைய ஹை வந்து 17,223, லோ வந்து 17,064. அப்போ நேற்றைய லோவுக்கு கீழே ஓப்பன் ஆகக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கிறது. அது போக மார்க்கெட்டை பொறுத்தவரை நேற்று அட்டவணையோட முடிவு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 17,200 கால், 17,100 புட், 17,000 புட். அப்போ இதனுடைய எல்லைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 16,970 இருந்து 17,302 அப்படிங்கிற இடம். அப்போ மார்க்கெட்டோட எல்லைகளுக்குட்பட்டு இருக்கா இல்லை எல்லை உட்பட்டு வெளியில் போகுதா அப்படிங்கிறது முக்கியம். நம்மளுக்கு மார்க்கெட்டோட வைட் ரேஞ்சே 17,008 தான். அப்போ மார்க்கெட் வந்து 17,010 அப்படிங்கிற இடத்துக்கு ஓப்பன் ஆனாலே 17,000 புட் ஆப்ஷன் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 80 இருந்து 100 ரூபாய் இருக்க வேண்டும். மார்க்கெட் இந்த அளவுக்கு 17,000 ஓப்பன் ஆச்சுன்னா 17,000 புட்டோட இம்பேக்டட் இதில் இருக்கணும். அப்போ 80 100க்கு மேலே இருந்ததுன்னா மார்க்கெட் 17,000 இருக்கும்போது, சரியாக 17,000 இருக்கும்போது இந்த புட் ஆப்ஷன் 17,000 புட் ஆப்ஷன் 80 100 ரூபாக்குள்ளே இருக்கணும். அந்த 100 ரூபாய்க்கு அதிகமாக இருந்தால் ஓவர் ஆக்டிங்னு அர்த்தம், 80 ரூபாய்க்கு கீழே இருந்தால் பிலோ ஆக்டிங்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பிலோ ஆக்டிங்காக இருக்கும்போது 16,970 வந்துட்டு பிரேக் பண்ணுவது கொஞ்சம் கடினம். அதே மாதிரி 17,000 புட்டு வந்துட்டு நம்மளுக்கு 70 ரூபாய்க்கு மேலே இருக்கிறதே அவங்க ரொம்ப பலத்தோடு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 17,000 புட் 70 ரூபாய்க்கு மேலே இருக்கும்போது நம்ம வந்து எதிர் திசையான கால் ஆப்ஷனில் வந்துட்டு வர்த்தகம் செய்வதை தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். இவங்க வந்து ஒரு 50 ரூபா அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷனில் நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஆனால் 70 ரூபாய்க்கு அதிகமாக நிலை பெற வர இதனை செய்வது மற்றும் தவிர்ப்பது சிறப்பாக இருக்கும். அப்போ நம்மளோட லோயஸ்ட் ரேஞ்ச் அப்படி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வைட் ரேஞ்ச் 17,008 அண்டு 17,110. இப்போ இதற்கு கீழே வர்த்தகம் வணிகம் தொடங்குச்சுன்னா ஒரு இம்பேக்டட் ஜோன் வெயிட் பண்ணி நம்ம பார்ப்பது சிறப்பாக இருக்கும். ஏன்னா சப்போர்ட் லெவல் எல்லாமே தேர்டு சப்போர்ட் லெவலும் கட் ஆகுது. 17,156, 17,110, 17,047. அப்போ இந்த இடத்துல ஓப்பன் ஆகும்போது நம்மளுக்கு இது ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். 17,110 அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸாக மாறும். அப்போ இது வந்துட்டு இம்பேக்டட் ஜோனாக மாறும். இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு 100லிருந்து 150 புள்ளிகள் இருக்கணும். அப்போ ஓப்பன் ஹைன்னு இருந்ததுன்னா 16,850 உறுதி செய்யப்பட்ட இடமா மாறிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஓப்பன் லோவாக இருந்ததுன்னா 17,150 உறுதி செய்யப்பட்ட இடமா மாறிடும் ஓப்பன் லோ இருக்கும்போது. ஸோ அதனால் ஓப்பன்லேருந்து எவ்வளவு தூரம் மேலே இருக்கிறாங்க, ஓப்பனுக்கு மேலே நிலை பெறுதா, ஓப்பனுக்கு கீழே நிலை பெறுதா, இது அனைத்துமே பார்க்க வேண்டிய இம்பேக்டட் வரும். அதே மாதிரி இந்த இடத்துல இண்டெக்ஸ் ரேஷியோ ரொம்ப முக்கியமானதாக மாறும். இப்போ நிஃப்டி பார்த்திங்கன்னா 200 புள்ளிகள் மைனஸ்னால் பேங்க் நிஃப்டி கம்பல்சரி 450 இருந்து 600 புள்ளிகள் நம்மளுக்கு மைனஸில் இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இவங்க 200 புள்ளி மைனஸ், பேங்க் நிஃப்டியும் 200 புள்ளி மைனஸ்னால் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் ஆகிடும், மார்க்கெட் வால்டைலுக்குள்ளே கொண்டு போயிடும், ஒருமுக பயணம் ஆகிறத இந்த விஷயங்கள் தடுக்கும். அதே மாதிரி நிஃப்டி -200, பேங்க் நிஃப்டி ஒரு -800 இருந்ததுன்னா மீண்டும் சந்தை வந்து இறங்கு முகமாக எடுத்து போகக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா இண்டெக்ஸ் ரேஷியோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால் வந்து திருப்பியும் கீழே கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளும் அமையலாம். ஸோ இண்டெக்ஸ் ரேஷியோ பேஸ் பண்ணியும் வால்டைல் இருக்குமா அல்லது வந்து மார்க்கெட்டை பொறுத்தவரை ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்குமா. ஏன்னா இந்த இடத்துல ஒன் சைடு மார்க்கெட் ரேட்டுக்கு தான் ஓப்பன் ஆகுது, மார்க்கெட் கீழே பிலோ ஓப்பனிங்காக இருக்கும்போது. ஆனால் இந்த இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜும் இம்பேக்டட் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. பேங்க் நிஃப்டியோட ஷார்ட் ரேஞ்ச் 36,146, வைட் ரேஞ்ச் 35,858. அப்போ மார்க்கெட்டோட சப்போர்ட் லெவல் 36,375, 36,193, 35,888. இன்றைக்கி அட்டவணை எப்படி இருக்குது அமையுது அப்படிங்கிறத பார்த்துட்டு
முடிவு செய்யுங்க. இன்றைக்கி அட்டவணை வந்து ஒரு ஹெஜ்ஜாக இருந்ததுன்னா ஒரு எல்லை புறமாக இருக்கும். மல்டிபிள் ஹெட்ஜ் வந்ததுன்னா சந்தை வந்துட்டு எப்படி எந்த திசையில் பயணம் இருக்க வாய்ப்பு இருக்கோ அந்த திசை பயணத்தில் நல்லா போகிறக்கு வாய்ப்பாக இருக்கும். அதனால் பொறுமையாக வர்த்தகம் செய்யுங்க. ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குக்கும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கு எவ்வளோ தூரம் இருப்பாங்க அப்படின்னு முன்கூட்டியே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி வர்த்தகம் செய்ய முற்படுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.